சொல்லுங்க அண்ணி. இல்ல காலையில நம்ம எல்லாம் சீக்கிரம் கிளம்பணும். கல்யாணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்பவே எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அவசரத்துல கிளம்புறப்போ முக்கியமானது ஏதாவது மறந்துடுவோம். சரிங்க அண்ணி. இரு, நான் போய் பூ எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா நாளைக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு போறாங்க அண்ணி? அவ சொன்னா நடந்துருமா? கலைச்சு விட ஏதாவது யோசிப்போம். என்ன நீ இப்பவே பூ எடுத்துட்டு வரீங்க? ஆமா, கட் பண்ணி வச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும்ல. என்னம்மா பண்ண போற? இரு. ஏன் கற்பகம், இந்த கல்யாண தேதிய யார கேட்டு குறிச்ச? ஏற்கனவே ஒரு தடவை தம்பி ஜாதகத்தையும் அந்த பொண்ணு ஜாதகத்தையும் வச்சு கணிச்சப்போ இப்போதைக்கு நாள் நல்லா இல்ல, 3 மாசம் கழிச்சுதான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளதான் பல பிரச்சனைகள் வந்துருச்சே. சீக்கிரமே கல்யாணம் ஆகணுங்கிற சூழ்நிலை. அதனால முதல்ல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அவங்களும் தேதி கொடுத்தாங்க. சரி, அதே தேதியில கோயில்லையும் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன கற்பகம் பேசுற? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நீ என்னடானா எவனோ குறிச்ச தேதியில கல்யாணம்னு சொல்ற? நம்ம ஊர் வழக்கம், நம்ம குடும்ப வழக்கப்படி நம்ம வீட்டுக்குள்ள எந்த ஒரு சின்ன விசேஷம் நடந்தாலும் நம்ம குறியாடி சாமி கிட்ட குறி கேட்டு தானே அவரு குறிச்சு கொடுக்கற தேதியில தானே பண்ணுவோம். நீ ஊரை விட்டு வந்ததுனால மறந்துட்டியா? உனக்கே நல்லா தெரியும்ல ஊர்ல அப்படி பண்ணாத விசேஷம்லாம் என்ன ஆச்சுன்னு. அவ்வளவுயே நம்ம வாசு விஷயத்தை எடுத்துக்கோ. அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை தேடிக்கிட்டதுனால தானே இப்படி ஆச்சு. சரிதான் அத்தை, இப்ப நல்ல நேரம் பாக்குறது முக்கியம் இல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா சேரணும், அதுதானே முக்கியம். என்ன பேசுற நீ? கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயமா? 1000 காலத்து பயிர். அது கருகி போகாம இருக்கணும்னா 1000 சடங்கு சமாச்சாரம் இருக்கு. நீ பாட்டுக்கு ஏதோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க. கல்யாணம் நடந்தா போதுமா? பசங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம்? எனக்கு என் பேரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவனுக்கு வாழ்க்கை தான் ஏதோ நாசமா போச்சு, அதனாலதான் சொல்றேன். ஏதோ என் மனசு அரிச்சுக்கிட்டு கடந்தது, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி அதுக்குன்னு இப்ப குறி பார்க்க முடியுமா? சொல்லுங்க, எல்லாம் நல்லதாதான் நடக்கும். ஐயா, என்ன? ஐயோ, அப்பா, என்னாச்சு? ஐயோ, ஒண்ணு இல்ல அத்தை, ஒண்ணு இல்ல, லேசாதான் பட்டிருக்கு. என்னம்மா ஒண்ணு இல்ல சொல்ற, இவ்வளவு ரத்தம் கொட்டுது? ஐயோ, என்ன இது? என்னாச்சுமா? இங்க பாருடி, வேட்டியெல்லாம் ரத்தக்கரை. ஐயோ, என் பேர கல்யாண வேஷ்டியில ரத்தக்கரை பட்டுச்சே. ஐயோ, புது துணியில சந்தனம் பட்டா நல்ல சகுனம். இங்க ரத்தம் பட்டிருக்கு, ரத்தம் பட்டிருக்கே. இது கண்டிப்பா கெட்ட சகுனம் தான். ஏ பரமு, சீக்கிரமா போய் துணி எடுத்துட்டு வா, கட்டி போடலாம். சரிம்மா, சீக்கிரமா வா. சொன்னா கேக்குறியா? பார்த்துதான் அத்தை பண்ண, தெரியாம கையில பட்டுருச்சு. ஏ பரமு, சீக்கிரமா வா. அண்ணி கொஞ்சம் இப்படி வாங்க. ஐயோ பரமோ, என்ன இது? இதெல்லாம் எதுக்கு? நீ பாரு, கொஞ்சமா தான் அடிபட்டு இருக்கு. ஏய், சின்னதா ஒரு பேண்டேஜ் போட்டா போதும்டி. அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணி. ஐயோ, பேண்டேஜ் போட்டிருந்தாலே போதும், இவ்வளவு பெரிய கட்டா? ஏன் பரமோ? நீங்க சும்மா இருங்க அண்ணி, கையில எவ்வளவு ரத்தம். இத பார் கற்பகம், ஆரம்பத்துல இருந்த நீ குறிச்ச தேதி தான் தப்பு. இப்ப வாச்சு நம்பு,
ஜோசியக்காரனே 3 மாசம் கழிச்சு தான் பண்ண சொன்னார்ல, அப்புறம் ஏன் அதை மீறி நீயா ஒரு தேதியில கல்யாணத்தை வச்ச? இப்ப கூட பாரு, அந்த டார்ச் லைட் மண்டையன் வேற வந்து மிரட்டிட்டு போறான். எவ்வளவோ சிக்கல்ல இருக்கு, இப்ப இந்த கல்யாணம் முக்கியமா? இத பாரு கற்பகம், என் பேரன் கல்யாணம் தான், அவனா ஏற்பாடு பண்ணி சரியா அமையல. இப்ப நாமெல்லாம் இருந்தும் இத லேசா விட்டுறக்கூடாது. பார்த்து நிதானமா தான் முடிக்கணும். அவசரப்படாத, சொன்னா கேளு. ரத்தக்கரை பட்டதுல இருந்து என் மனசுலயே தப்பான எண்ணம் தான் ஓடுது. ஆனா விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப என்ன முடிவு எடுக்கிறது சொல்லுங்க. முதல்ல இத வாசுகிட்ட எப்படி சொல்றது, ரங்கநாயகி அம்மாட்ட எப்படி சொல்றது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அத்தை. இத பாரு, சொல்றதுக்கு தயங்கினா நாளைக்கு பாதிக்கப்பட போறது யாரு? நம்ம வாசுவோட வாழ்க்கை தானே. ஆமா அண்ணி, பல வருஷம் கழிச்சு நம்ம வாசுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அத நல்லா விசாரிச்சு தெளிவா பண்ணாதானே அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சு திரும்பவும் அவன் வாழ்க்கையை நாமளே கெடுத்துட கூடாதுல்ல. அம்மா சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அண்ணி. திவ்யா செல்லம், நாளைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி வினோதினி அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க. இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாதா? ஹலோ, சொல்லுங்க.